வளர்த்து அவர் பெரியவராக வயது வந்தவராக ஆனதுக்கு பிறகு அவருடைய விடயத்தில் நீங்கள் அனைத்தையும் அவருக்கு சொல்லிவிட வேண்டும். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், உங்களுடைய விடயத்தில் இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கசப்பாக இருந்தாலும் ஹக்கை உண்மையை சொல்லத்தான் வேண்டும். இது பேசுவது லேசாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கக்கூடிய மனம் படக்கூடிய பாடு எனக்கு தெரியும். அது எனக்கு விளங்குகிறது. அந்த கடிதங்களை வாசிக்கக்கூடிய கட்டத்தில் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது நடக்கிறதோ அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது என்பதை கல்வில் வைத்து ஷரியாத்துடைய சட்டத்தையும் ஷரியாவுடைய கோட்பாட்டையும் மதித்து நடந்து கொள்ள ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கவும். அதே நேரம் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது கூறினர் 36 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருவர் தான் வளர்ப்பு பிள்ளை என்பதை உணர்ந்திருக்கின்றார். 36 ஆண்டுகளுக்கு பின்னர். அதே போன்று விபத்துக்கள் அல்லது பாரிய சம்பவங்களுக்கு பின்னர் அனாதையாக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகள், உதாரணமாக சுனாமி. இந்த சுனாமியின் போது ஏராளமான குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள். அவர்களை பலர் தத்தெடுத்துக் கொண்டார்கள், வளர்க்கின்றார்கள், இன்னும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சம்பந்தமான ஒரு சில விளக்கத்தை நீங்கள் கூற வேண்டும் சார். உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு விடயம் இருக்கிறது. பிறர் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஷரியாத்தை தனக்கு விட்டுக் கொடுக்க இஸ்லாம் அனுமதிக்க மாட்டார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏராளமான குழந்தைகள் அனாதைகளாகிவிட்டார்கள், இதனால் நான் எடுத்து வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லி பிறருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த ஒரு கட்டத்திலும் நமக்கு ஷரியத் அனுமதி கொடுக்கவில்லை. உதாரணமாக இது எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். உதாரணமாக எனக்கு பசியாக இருக்கிறது, முதலாவது நான் சாப்பிட வேண்டும், அதுக்கு பிறகுதான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அதே போலதான் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆயிரக்கணக்கான குழந்தை பெண்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நான் இரண்டாவது நிக்காஹ் செய்ய போகிறேன் என்பதல்ல. இரண்டாவது நிக்காஹ் செய்வதற்கு யாருக்கு தேவை இருக்கிறதோ அவருக்கு தேவை மட்டுமல்ல, ஆசை மட்டுமல்ல, அவருக்கு வசதி இருக்கிறது, தன்னுடைய முதலாவது மனைவிடத்தில் அவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கும் என்றிருந்தால் முதலாவது மனைவி, இந்த நாட்டினுடைய சட்டம் இருக்கிறது, ஒன்று இருக்கிறது இஸ்லாமிய சட்டம், இரண்டாவது இருக்கிறது நாட்டு சட்டம். இந்த நாட்டு சட்டத்தில் கூட சில முறை இருக்கிறது. ஒரு அனாதை எடுத்து வளர்ப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சும்மா எடுத்து வளர்க்க முடியாது, அதுக்கென்று ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதற்கென்று சொல்லி ஒரு சட்ட யாப் இருக்கிறது, யாப்பை நாம் மதிக்க வேண்டும். இரண்டாவது நிக்காஹ் செய்ய போகிறோம், இஸ்லாமிய சட்ட பிரகாரம் மனைவிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாட்டு சட்டத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது சொன்னால், முதலாவது மனைவிடத்தில் அனுமதி, அதாவது எழுத்து மூலமான அனுமதி எடுத்து அந்த கடிதத்தை ஒப்படைக்க வேண்டும். யாரிடத்தில்? ரெஜிஸ்டர் இடத்தில். அதுக்கு பிறகுதான் அவருக்கு அதை என்ன செய்ய பதிவு செய்ய முடியும். இல்லாமல் நான் என்ன செய்கிறேன், நிக்காக செய்துவிட்டு அங்க போய் சொல்லுகிறோம், நான் என்ன செய்ய போகிறேன், நான் நிக்காக செய்தில்லை என்பதாக நான் சொன்னேன், அங்கே ஒரு பொய்யனாக நான் மாறுகிறேன். உண்மையிலேயே ஒரு பொய், நாட்டு சட்டத்தை அவமதிக்கிறேன். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட சில விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது மிக முக்கியமான அம்சம். சுனாமியினால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக மாறிவிட்டார்கள், நாங்கள் எடுத்து வளர்க்கப் போகிறோம் என்று சொல்லி யாருக்கும் எடுத்து வளர்க்க முடியாது. அப்படி வளர்ப்பதாக இருந்தாலும் கூட நீங்கள் யத்தீமாக எடுத்து வளர்க்க வேண்டும். அந்த குழந்தையை பருவவதை அடைந்ததற்கு பிறகு நீ யத்தீமாகத்தான் இந்த வீட்டுக்கு வந்தாய், ஜஸாக்குமுல்லாஹு கைர் என்று சொல்லி அந்த யத்தீமை உரிய இடத்தில் பாரம் சாட்டுவது, ஒப்படைப்பது நம்முடைய கடமை. இதுதான் அல்லாமல் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நிலைமையை வைத்து மாற்றிக் கொள்வதற்கு பேர் இஸ்லாம் அல்ல. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இது இரண்டாவது சம்பந்தமான கடிதத்துடன் சம்பந்தமான விஷயங்கள். மூணாவது ஒரு சகோதரருடைய கடிதம், ஒரு கடிதம் வந்திருந்தது, அதாவது விழுப்பொருள் சம்பந்தமாக. அந்த விழுப்பொருள் சம்பந்தத்தில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது சென்ற கிழமை நடந்த அந்த வகுப்பில் சொல்லப்பட்டது, ஒரு பணக்கட்டை நீங்கள் புறக்கி எடுத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஊடகங்கள் மூலமாக அதை அறிவிக்க முடியும் என்று சொல்லி அப்பொழுது கேள்வி கேட்டிருக்கிறார், அந்த ஊடகங்களுக்குரிய செலவை யாரு கொடுப்பது என்பதாக. உதாரணமாக SLBC மூலமாக இப்படிப்பட்ட ஒரு தொகை பணம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணத்தினுடைய கட்டை பிடித்தான், முடிச்சை பிடித்தான், இந்த இப்படிப்பட்ட ஒரு பையில் தான் இருந்தது என்று சொல்லி வந்து SLBC மூலமாக இதை நாம் அல்லது ரூபாகினி மூலமாக நாங்கள் அறிவித்துக் கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு பாரிய செலவு ஒன்று ஏற்படுகிறது. அந்த செலவை யார் பொறுப்பெடுப்பது? அந்த செலவும் அந்த பணத்திலிருந்து எடுத்து அதை செலவழிக்க முடியும். ஆனாலும் அதை நீங்கள் செலவழிக்காமல் உரிய இடத்தில் இருந்த அந்த பணத்தை எடுத்துக் கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானது. இல்ல கையில பணத்தை கொடுத்தா தரமாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் மூணாவது ஒரு நபரையும் நீங்கள் ஷாஹிதாக வைத்து அதை செய்து கொள்வது அதற்குரிய முறையாக கொண்டிருக்கிறது.
இன்னும் ஒரு சகோதரர் அவர் எழுதியிருந்தார், புத்தகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் எழுதியிருந்தார், தொகையையும் குறிப்பிட்டால், அதாவது இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை நாங்கள் புறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி தொகையையும் நாங்கள் குறிப்பிட்டால், யாரோடு ஒரு வந்து அல்லாஹுடைய அச்சம் இல்லாத ஒருவர் வந்து இந்த லட்சம் ரூபாய் என்னுடைய ரூபாய் என்பதாக சொல்லி டிக்ளைர் பண்ணலாம் தானே, அதனால் அதை சொல்லாமல் இருக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே சில விஷயங்களை மறைத்து சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்தையும் சொல்லி உள்ளவரை வந்து இதை எடுத்துக்கொண்டு போங்குவதற்காக வேண்டி வழிகாட்டுவதல்ல இதனுடைய அறிவிப்பதனுடைய யதார்த்தம். எனவே இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். கடிதங்கள் எழுதியவர்களுக்கு நன்றி. இன்னும் பல கடிதங்கள் ராயல் பார்மசியில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளை எடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துவிட்டு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விஷயங்களை பார்ப்போம். சூரா யூசுஃபினுடைய 11வது 12வது 13வது திருவசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். قالوا يا أبانا ما لك لا تعملنا على يوسف وإنا له لناصحون أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون قال إني ليحزنني أن تذهبوا به وأخاف أن يأكله الذئب وأنتم عنه غافلون قالوا لئن أكله الذئب ونحن عصبة إنا إذا لخاسرون صدق الله العلي العظيم. அன்பான நேயர்களே, சென்ற வாரம் சூரா யூசுஃபுடைய 10வது திருவசனத்தை நாம் ஓதி 11வது திருவசனத்துக்குரிய விளக்கத்தை நாம் சொன்னோம். அதாவது குழந்தைகள் வந்து எப்படி பேசுவார்கள், ஒரு விடயத்தை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி குழந்தைகள் சில சந்தர்ப்பங்களில் சில இன்பமான சில இனிப்பான சில விடயங்களையும் எங்களுக்கு முன்வைப்பார்கள். அந்த கட்டத்தில் ஒரு விவேகம் உள்ள ஒரு தந்தை குழந்தைகள் சொல்லக்கூடிய அனைத்துக்குமே தலை சாதிக்காமல் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து இதில் என்ன நலவு இருக்கிறது, இதில் என்ன கருதி இருக்கிறது, ஷரீஅத் தீன் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு செயல்பட பெற்றோர்கள் எத்தனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் வந்து ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரும்படியாக விளையாடுவதற்காக வேண்டி வேடிக்கைக்காக வேண்டி ஒரு பராக்கான ஒரு விடயத்தில் நாங்கள் போகப் போகிறோம், யூசுஃபையும் தாருங்கள் என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் எப்படி கேட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அந்த சகோதரர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள் தந்தையிடத்தில், அர்சில்ஹு மஅனா, அன்பு தந்தையே இந்த யூசுஃபை எங்களுடன் நீங்கள் அனுப்பிவிடுங்கள், ரதன் நாளைக்கு. எதற்காக வேண்டி? யர்தா வயல்அப், நாங்க போய் உல்லாசமாக விளையாட போகிறோம். வயல்அப், நாங்க விளையாட போகிறோம். யர்தா என்று சொன்னால் நாங்கள் உல்லாசமாக நாங்கள் சுவண்டியாக நாங்கள் இன்பமாக விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் அதாவது பொழுதுபோக்குவதாக நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பொழுதை போக்கப் போகிறோம், வயல்அப் விளையாட போகிறோம். எனவே நாளைக்கு யூசுஃபை எங்களுடன் சேர்ந்து அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் லஹூ லஹாஃபிதூன், அவரை நாங்கள் பாதுகாப்போம். வாக்குறுதி கொடுத்தார்கள், நிச்சயமாக நாங்கள் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம், அவரை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி இனிப்பான வார்த்தைகளை கொண்டு ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனதை வென்றார்கள். இந்த இடத்தில் சில உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழ் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுவண்டி, இன்பம் கொண்டாடுவது, சுவண்டியாக இருப்பது, உல்லாசமாக பிரயாணம் செய்வது, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? வரக்கூடிய மாதம் இருக்கிறது ஏப்ரல் மாதம். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் போவதற்காக வேண்டி திட்டங்கள் தீர்த்திருக்கிறார்கள், பிளான் போட்டிருக்கிறாங்க. எந்த வாகனத்தில் போவது, எத்தனை குடும்பங்கள் சேர்ந்து போவது, எப்படி செலவுகளை பங்கிட்டுக் கொள்வது, எங்கெங்கே போவது என்பதாக குடும்பங்கள் எல்லாம் திட்டங்கள் தீர்த்தி. ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு 2 பெருநாள்கள் இருந்தாலும் ஒரு நோம்பு பெருநாள், ஒரு ஹஜ்ஜி பெருநாள், இதே போல முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி ஒரு மீலாது தினம் லீவ் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய வர்த்தக கமர்ஷியல் லீவாக, அதாவது வர்த்தகத்தினுடைய லீவாக கருதப்படக்கூடிய லீவு தான், அதாவது ஏப்ரல் வரக்கூடிய சித்திரை லீவ் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். இந்த லீவு காலத்தில்
நகரத்தில் பாடசாலைகள், அதிகமான பாடசாலைகள், எல்லா பாடசாலைகளும் மூடப்பட்டுவிடும். குழந்தைகள் வீடுகளில் இருப்பார்கள். பெற்றோர்களும் தன்னுடைய ஒரு வருடத்தினுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வருமானங்களையும் லாபத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கட்டத்தில் எங்காவது போம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு யாரை கண்டாலும் போகலையா, எங்கேயும் போகலையா என்பதாக கேட்பார்கள். கண்டியில் உள்ளவர்கள் கிழக்கை நோக்கி போவார்கள், கிழக்கில் உள்ளவர்கள் கொழும்பை நோக்கி வருவார்கள், வடக்கில் உள்ளவர்கள் தெற்கை நோக்கி பயணிப்பார்கள், தெற்கில் உள்ளவர்கள் வடக்கை நோக்கி பயணிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அச்சம் தீர்ந்த ஒரு நிலையில் நாடு இருப்பதன் காரணமாக நாட்டின் மக்கள் நாலாபுறம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலொரு